ஆர்எஸ் மங்கலத்தில் தனியார் வணிக கட்டடத்தில் இயங்கி வந்த அரசு நூலகம் ஒரு மாதத்திற்கு மேலாக பூட்டி கிடப்பதால் மாணவர்கள் மற்றும் புத்தக வாசிப்பாளர்கள் அவதி அடைந்து வருகின்றனர். பூட்டிய நூலகத்தை மீண்டும் திறக்க கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் பரம்பை சாலையில் தனியார் வணிக கட்டடத்தின் 2வது தளத்தில் அரசு நூலகம் இயங்கி வந்தது. இது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் புத்தக வாசிப்பாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் ஏராளமான நூல்கள் இங்கு இருக்கின்றன. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அரசு நூலகம் எந்த காரணமுமின்றி 2 பூட்டுகள் போட்டு பூட்டி வைத்துள்ளனர். இதனால் மாணவர்களும் புத்தக வாசிப்பாளர்களும் அவதி அடைந்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரியிடம் கேட்டால் முறையான பதில் அளிக்காமல் இருந்து வருவதாகவும், எனவே மாணவர்கள் மற்றும் புத்தக வாசிப்பாளர்கள் பயன்பெறும் வகையில் பூட்டிய அரசு நூலகத்தை மீண்டும் திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆர்எஸ் மங்கலம் பகுதியில் அரசு நூலகம் கடந்த பல வருடங்களாக இயங்கிட்டு வந்தது. இப்போ கடந்த ஒரு மாத காலமாக பூட்டிய நிலையில இருக்குது. இதனால இப்போ வர எக்ஸாமு, இப்போ சமூக ஆர்வலர்கள் போய் படிக்கிறவங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, எக்ஸாம்லாம் அதிகம், டிஎன்பிசி எக்ஸாம்லாம் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு, இந்த குரூப் எக்ஸாமு. இதனால அந்த ஏரியாவில் உள்ள நூலகர்கள், வாசகர்கள் போய் படிக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கு. ஏன்னா டெய்லி போய் பார்த்துட்டு இன்னைக்கு திறந்துருவாங்க, நாளைக்கு திறந்துருவாங்க அப்படிங்கிற மனநிலையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால இதை உடனே தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அந்த நூலகத்தை உடனே திறந்தா மக்களோட பயன்பாட்டுக்கு வந்ததுனால மாணவர்களுக்கும் அந்த ஏரியா மக்களுக்கும் ஒரு அதிக பயனை தரும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலரான எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இதை வச்சுக்கிறோம். இல்ல, கடந்த ஒரு மாத காலமா பூட்டி இருக்கு. அதான் இது என்ன சரியான விவரங்கள் அந்த பலகையிலேயே இதுலயே தகவல் எதுவும் இல்லை. அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எந்த விவரமுமே தெரிவிக்கல. அதை விட பேப்பர் நியூஸ்லயோ எந்த விளம்பரமோ என்ன காரணங்கிற ரீசனே இல்லை சார்.